ஓம் சாந்தி. 18/1/2006 ஜனவரி 18 அவ்யக்த தினத்தில் பாபா கொடுத்திருக்கிற மகா வாக்கியம், संकल्प समय बोल के वचत की स्कीम द्वारा सफलता की सेरेमनी मनाओ, निराश आत्माओं में आस की दीप जगाओ. சங்கல்பம் சமயம் பேச்சினுடைய சிக்கன திட்டம் மூலமாக எண்ணம், நேரம் மற்றும் பேச்சுக்கான சிக்கன திட்டத்தின் மூலமாக வெற்றி விழாவை கொண்டாடுங்கள். வெற்றி விழா எப்போ? சிக்கன திட்டம். என்ன சிக்கனமாமா? எண்ணங்கள். பாபா சொல்றார், நேரம், பேச்சு, இந்த மூணையுமே சிக்கனப்படுத்திட்டீங்கன்னா வெற்றி விழாவை கொண்டாடுங்கள் அப்படின்றார். நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களுக்குள் நம்பிக்கை தீபம் ஏற்றுங்கள். நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களுக்குள் நம்பிக்கை தீபத்தை ஏற்றுங்கள். அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னா நாம் கொஞ்சம் சிக்கனப்படுத்தணும். ஆஜ் ஸ்நேக கா தின் ஹே, இன்று ஸ்நேகத்தின் தினம். ஜனவரி 18. இன்றைய தினம் என்னது? ஜனவரி 18 தான் இல்லை, இன்றைக்கும் என்னது தான்? ஸ்நேகத்தின் தினம். நாலாபுறத்திலும் இருக்கும் அனைத்து குழந்தைகளுமே ஸ்நேக கடலில் கலந்து இருக்கிறீர்கள். இந்த ஸ்நேகம் சகஜ யோகி ஆக்கக்கூடிய ஸ்நேகம். நாம பாபா மேலே கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்நேகம் சகஜ யோகி ஆக்கக்கூடிய ஸ்நேகம். स्नेह सर्व अन्य आकर्षणों से परे करने वाला है. ஸ்நேகம் பிற அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் அப்பால் கொண்டு போகக்கூடியது. ஸ்நேகம் பிற அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் நம்மை அப்பால் கொண்டு கவர்ச்சினா நம்மளை சிறைப்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்திலிருந்தும் நம்மளை கொண்டு போயிடும். நம்ம எத்தனையோ விஷயங்கள் சிறைப்பிடிக்க இருக்குது, ஆனால் பாபா மேலே ஸ்நேகம் இருந்துச்சுன்னா எல்லா ஜெயிலிருந்தும் நம்மளை தப்பிக்க வைத்து விடும், அப்பால் கொண்டு போய்விடும். ஸ்நேக கா வரதான் ஆப் சபி பச்சோங்கோ ஜனம் கா வரதானகே. ஸ்நேகத்தின் வரதானம் குழந்தைகளாகிய அத்தனை பேருக்கும் ஜென்ம வரதானம். பிறந்ததுமே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. அன்பின் வரதானம். அன்பின் வரதானம் கிடைச்சிடுச்சுன்னா பாபா சொன்ன மாதிரி இது எல்லாமே கிடைச்சிடும். சகஜ யோகி ஆகிடலாம். எல்லா கவர்ச்சிகளிலிருந்தும் நாம் அப்பால் சென்று விடலாம். ஸ்நேகமே பரிவர்த்தன் கரானிக்கு சக்தி ஹே. ஸ்நேகத்தில் மாற்றம் செய்ய வைக்கும் சக்தி இருக்கிறது. நீங்கள் சொல்லி ஒருத்தவங்க கேட்கலன்னா என்ன அர்த்தம்? அவங்க புத்தி இல்லை, அப்படிலாம் இல்லை. நம்மள்கிட்ட கொஞ்சம் ஸ்நேகம், ஆன்மீக ஸ்நேகம். ஸ்நேகம் மாற்றம் செய்ய வைக்கும் சக்தி. பாபா அடிக்கடி ஒரு ஸ்லோகன் சொல்வார், அன்பிற்கு அடையாளம் எனக்கு பாபா மேலே அன்பு இருக்குது, இல்லை யாரோ ஒருத்தர் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு அடையாளம் என்னது? பாபா சொல்கிற ஒரு வார்த்தை, சமமாகி காட்டுதல். அன்பின் அடையாளம் என்னது? சமமாகி. உங்களுக்கு குழந்தை மேலே அன்பு இருக்குன்னா நீங்கள் யாராகிடுவீங்க? குழந்தை ஆகிடுவீங்க. ஒரு கவிதை மேலே அன்பு வந்துச்சுன்னா நீங்கள் கவிஞன் ஆகிடுவீங்க. சமையல் மேலே அன்பு வந்துடுச்சுன்னா நீங்கள் பெரிய சமையல்காரர் ஆகிடுவீங்க. அன்பு வந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஈக்குவல் ஆகிடுவீங்க. அதுக்கு ஈக்குவல் ஆகிடுவீங்க. நிறைய முறை இந்த எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிற ஞாபகம். சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு 4 வயசு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். 4 வயசு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உப்பு சேர்க்காது, உப்பு இல்லாமல் சாப்பாடு கொடுக்கணும். அந்த அம்மாவுக்கு கஷ்டம். பிகே மாதாஜி தான். அவங்க ஒரு நாள் சொல்கிறாங்க, இப்போது நானும் உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்றேன். எப்படி அவனுக்கு உப்பு இல்லாமல் சமைச்சிட்டு எனக்கு உப்போட சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம பிகே லைஃபுக்கு வந்த புதுசில் நீங்கள் அனுபவம் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு எப்படி தெரியல, நிறைய பிகேக்கு அனுபவம். எனக்கு வெங்காயம் உண்டு வேண்டான்னு நீங்கள் சொல்வீங்க, அவங்களுக்கு பாபா ஞானமே இருக்காது. அப்போ எங்களுக்கும் வேண்டாம். கொஞ்ச நாள் சண்டை இருக்கும், அப்படியே பயங்கரமாக போராட்டமாலாம் இருக்கும். அப்புறம் அவங்க கிளாஸுக்கு வரலைன்னாலும் கூட இப்போ உங்களுக்கு வேண்டான்னா
எங்களுக்கும் பாருங்க, அவங்களுக்கு கூட அந்த அன்பு இருக்குது. அந்த அன்பு அவங்களை என்னவாக்குது? நமக்கு சமமாக்குது. அன்பின் அடையாளம் சமமாகி காட்டுதல். இன்னொன்று பாபா சொல்றார், அன்பினுடைய அடையாளம் பரிவர்த்தனை செய்ய வைக்கும், மாற்றம் செய்ய வைக்கும். அன்பின் சக்தி மாற்றத்தை செய்ய வைக்கும் சக்தி கொண்டது. ஆக இன்றைய தினத்தில் 2 விதமான குழந்தைகளை நாலாபுறமும் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாருமே லவ்லி குழந்தைகள்தான், அன்பான குழந்தைகள்தான். ஆனால் அதில் ஒரு பிரிவு அன்பு கொண்ட குழந்தைகள், இன்னொரு பிரிவு அன்பில் கரைந்த குழந்தைகள். எல்லாரும் அன்பான குழந்தைங்க தான். ஒரு பிரிவு அன்பு கொண்ட குழந்தைகள். அன்பு கொண்டவர்களே எனக்கு பாபா மேலே ரொம்ப பிரியம் அப்படின்னு இருக்கிற குழந்தைங்க லவ்லி. இங்கிலீஷில் பாபா சொல்றார், ஒரு பிரிவு என்னது? அன்பு கொண்ட, அன்பு செலுத்தும் குழந்தைகள். ஐ லவ் யூன்னு பாபாட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, பாபாட்ட பிரியமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது லவ்லி குழந்தைகள். இன்னொரு பிரிவு என்னதாமா? அன்பில் கரைந்த, மூழ்கிய, கலந்த, காணாமல் போன, ஐக்கியமான குழந்தைகள். அன்பு கொண்ட குழந்தைகள், அன்பில் ஐக்கியமாகிவிட்ட குழந்தைகள். அன்பில் ஐக்கியமாகிவிட்ட லவ்லீன், பாபா அவர் சொல்கிற வார்த்தை என்னது பாபா அதுக்கு? லவ்லீன், ஒன்றிவிட்ட. லீன்னா ஒன்றிவிட்ட. அன்பில் ஐக்கியமாகிவிட்ட குழந்தைகளின் ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு மூச்சு, ஒவ்வொரு பேச்சு, ஒவ்வொரு கர்மத்திலும் தானாகவே பாப் சமானாக சகஜமாக இருப்பார். அன்பில் என்ன பாபா மாதிரி என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு பாபா மேலெல்லாம் அன்பே இல்லைன்ற நம்பிக்கை. ரெண்டாவது ஏதாவது ஒன்று முந்தணும்ல. பாபா சொல்றார், அன்பில் கலந்துவிட்ட குழந்தைகளினுடைய ஒவ்வொரு சங்கல்பம், மூச்சு, பேச்சு, கர்மத்தில் தாமாகவே பாப்சமா நிலை ஏற்பட்டிருக்கும். ஏன் திருப்பி பாபா சொல்றார், ஏன்? बच्चों को बाप ने समर्थ भव का वरदान दिया है. குழந்தைகளுக்கு சக்திசாலி ஆகுக என்ற வரதானத்தை கொடுத்து விட்டார். இன்றைய தினத்திற்கு நினைவு மற்றும் சக்தி தினம் என்று கூறுகிறீர்கள். ஸ்மிருதி திவஸ், சமர்த்தி திவஸ். என்னைக்கு? ஜனவரி 18 இல்லையா? ஜனவரி 18. ஆனாலும் நாம் இன்னைக்கு வாணி கேட்குறோம். அதனால நமக்கு இன்றைய தினம் என்னது? ஸ்மிருதி மற்றும் சமர்த்து, நினைவு மற்றும் சக்தி தினம். எங்கே நினைவு இருக்குதோ அங்கே என்ன இருக்கும்? சக்தி இருக்கும். இன்றைய தினம் ஜனவரி 18 ஸ்மிருதி சோ சமர்த்தி திவஸ். ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? தந்தை இன்றைய தினம் தன்னை பேக்போன் ஆக்கி கொண்டார். ஜனவரி 18 பாபா தன்னை என்னவாக்கி கொண்டார்? பேக்போன். அப்படின்னா நீங்கள் எல்லாம் செய்யுங்க. இல்லை நான் எல்லாம் செய்கிறேன், ஆனால் பேர் மட்டும் உங்களுக்கு இருக்கட்டும். நான் எல்லாம் செய்கிறேன், ஆனால் பேர் இனிமேல் யாருக்கு? நமக்கு. இனிமேல் செய்ய போகிறதெல்லாம் யார்? ஜனவரி 18 பாபா என்ன பண்ணிக்கிட்டார்? தன்னை பேக்போன் ஆக்கி கொண்டார். அன்பில் ஐக்கியமாகிவிட்ட குழந்தைகளை உலக மேடையில் பிரத்யக்ஷம் செய்தார். அன்பில் ஐக்கியமாகிவிட்ட குழந்தைகளை உலக மேடையில் பிரத்யக்ஷம் செய்தார். ஒரு நல்ல அப்பாவுடைய கடமை என்னது? பையனை முன்னால் வைக்கிறது. அவையோத்தோர் சபைக்கு முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டணும். அந்த அளவுக்கு பையனை வளர்க்கணும் இல்லையா? ஒரு சபையில் நிப்பாட்டுறதுக்கு பையனை எவ்வளவு புத்திசாலியா, பண்புள்ளவரா வளர்க்கணும். அப்போது பாபா அந்த வேலையை செய்கிறார். ஜனவரி 18 தன்னை பேக்போன் ஆக்கி கொண்டு உலக மேடையில் பிரத்யக்ஷம் செய்தார். வியக்தத்தில் பிரத்யக்ஷம் குழந்தைகளை பாபா வியக்தமே பிரத்யக்ஷ பச்சோं को किया स्वयं அவ்யக்த ரூபமே சாத்தி பனே. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி குழந்தைகளை பாபா முன்னால் வைத்துவிட்டு தன்னை கண்ணுக்கு தெரியாத அவ்யக்த ரூபத்தில் துணைவராக ஆக்கி கொண்டார். அதுக்காக விட்டுட்டு போல. பாபா இப்போ எப்படி இருக்கிறார்? இப்போ அவ்யக்த ரூபத்தில் ஃப்ரெண்டாக இருக்கிறார். பாபா நமக்கு எந்த மாதிரியான ஃப்ரெண்டு? அவ்யக்த ரூபம்னா யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டார், ஆனால் பாபா நம்ம கூட இருப்பார். எல்லாருக்கும் நாம் செய்கிற மாதிரியே தெரியும், நாம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் அங்கே பேசிகிட்டு இருக்கிறது, செஞ்சிட்டு இருக்கிறது, பார்த்துட்டு இருக்கிறது யாரு? பாபா. இன்றைய தினம் இந்த நினைவு மற்றும் சக்தி தினத்தில் பாப்தாதா குழந்தைகளை குழந்தையிலிருந்து அதிகாரி ஆக்கி, பாலக் தான், பாலக் சோ மாலிக்.
நாம குழந்தை தான், ஆனாலும் குழந்தையை என்னவாக்குறார் பாபா? மாலிக், எஜமானன். பாலக்ஸோ மாலிக்காக ஆக்கி சர்வ சக்திவான் பாபா. இப்போ பாபா சொல்றார், मास्टर सर्वशक्तिवान बन प्रत्यक्ष करने का कार्य दिया और बाप देख के खुश है कि यथा योग यथा शक्ति सभी बच्चे बाप के प्रत्यक्ष करने अर्थात विश्व कल्याण कर विश्व परिवर्तन करने के कार्य में लगे हुए हैं. அப்போ குழந்தைகளும் பாலக்ஸோ மாலிக்காக ஆகிடுறோம், குழந்தையிலிருந்து அதிகாரி ஆகிடுறோம். சர்வசக்திவான் தந்தையை மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகி பிரத்யக்ஷப்படுத்தக்கூடிய காரியத்தை கொடுத்தார். நம்மை பாலக்கிலிருந்து மாலிக்காக்கி, குழந்தையிலிருந்து எஜமானனாக ஆக்கி, சர்வசக்திவானான பாபா நம்மை மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆக்கி தந்தையை பிரத்யக்ஷப்படுத்த வேண்டும் என்ற காரியத்தை கொடுத்தார். பிறகு குழந்தைகள் செய்யும் காரியத்தை பார்த்து குஷி அடைகிறார். அவரவரால் முடிந்த அளவு யோக சக்தியை கொண்டு எல்லாருமே தந்தையை பிரத்யக்ஷப்படுத்தும் யதா யோகா. பாபாவே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய யோக சக்தியை கொண்டு யதா யோக சக்தி மூலமாக தந்தையை பிரத்யக்ஷப்படுத்துதல். தந்தையை பிரத்யக்ஷப்படுத்துதல்னா என்ன அர்த்தம்? வெளிப்படுத்துதல். பாபா அதுக்கு அவர் சொல்றார், என்றால் அர்த்தம் உலகத்திற்கு நன்மை செய்து உலகத்தை மாற்றும் காரியத்தில் ஈடுபட்டு இருத்தல். பாபா வந்துட்டார்னு பனியனில் போடலாம், பேனரில் கட்டலாம், ஒரு ஊரா தண்டோரா போட்டு சொல்லலாம். அதுக்கு பேர் பாபாவை பிரத்யக்ஷப்படுத்துறது இல்லவே இல்லை. அதுக்கு பேர் பாபாவை பிரத்யக்ஷப்படுத்துறது இல்லவே இல்லை. அப்புறம் எதுதான் பாபாவை பிரத்யக்ஷப்படுத்துறது? உலகத்திற்கு நன்மை செய்து உலகத்தை மாற்றும் காரியத்தில், உலகத்திற்கு நன்மை செய்து உலகத்தை மாற்றும் காரியத்தில் ஈடுபட்டு இருப்பதற்கு பேர் தந்தையை பிரத்யக்ஷப்படுத்துறது. நீங்கள் உங்கள் வேலையில் ஈடுபட்டுட்டு இருந்தாலே போதும், உங்கள் அப்பாவை யாருன்னு உலகம் தெரிஞ்சுக்கொண்டார். எந்த வேலை நம்ம வேலை? விஸ்வத்தின் கல்யாண், உலகத்தின் நன்மை மூலமாக உலகத்தை மாற்றும் காரியத்தில் ஈடுபட்டிருப்பதன் மூலம் தந்தையை பிரத்யக்ஷப்படுத்துதல். நாம் சேவா செஞ்சாலே போதும், விஸ்வ சேவா, விஸ்வ பரிவர்த்தனை சேவா பண்ணாலே தந்தையை பிரத்யக்ஷப்படுத்துதல். பாப்தாதாவும் அப்படிப்பட்ட மாஸ்டர் சர்வசக்திவான் பாப் சமான் ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டு சேவாதாரி. பவனுக்கு யாரை பார்க்குறாராமா? பாப்தாதாவும் அப்படிப்பட்ட மாஸ்டர் சர்வசக்திவானாக பாப் சமான் ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டு சேவாதாரி, சுயநலம் இல்லாத நிஸ்வார்த்த சேவாதாரி, பேகத்து சேவாதாரி. சேவாதாரிக்கு ஒரு 3 குவாலிட்டி சொல்கிறார் பாபா. எப்படிப்பட்ட சேவாதாரியாக இருக்கணும்? எனக்கு இதெல்லாம் வரும் அதெல்லாம் வராது அப்படிலாம் இல்லை, எந்த சேவைனாலும் ஓகே, ஆல்ரவுண்டு சேவாதாரி. அப்புறம் நிஸ்வார்த்த சேவாதாரி. இனி 4 பேர் பாராட்டலைன்னா ரொம்ப சந்தோஷம், என்னை யாருமே கண்டுக்கலையே ரொம்ப சந்தோஷம், என்னைய யாருமே புரிஞ்சுக்கலையே ரொம்ப சந்தோஷம். நாம் சேவை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். சுயநலம் இல்லாத சேவாதாரி. முதல்ல பாபா சொல்கிறார் ஆல்ரவுண்டு சேவாதாரி. அப்புறம் என்ன சேவாதாரி? நிஸ்வார்த்தம், சுயநலம் இல்லாத சேவாதாரி. அப்புறம் பாபா சொல்கிறார் பேகத்துக்கே சேவாதாரி. எல்லைக்கு அப்போ இங்கே இருக்கிற 4 பேருக்காக நம்ம சேவா பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம புத்தியில் வரணும், இங்கே 1000 பேர் இல்லை 1,00,000 பேர் வரப்போகிறாங்க, பாபா ஞானத்தை கேட்டுட்டு போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நாம் தொடர ஒவ்வொரு பொருளும் வைப்ரேஷன் கொடுக்கணும். ஒவ்வொரு பொருளுமே வைப்ரேஷன். நீங்கள் எந்த ஒரு பொருளை தொட்டாலும் சரி, அந்த பொருளை பார்க்குறவங்களுக்கு பாபா ஞாபகம் வரணும். அந்த பொருளை பார்க்குறவங்களுக்கு பாபா ஞாபகம் வரும். அத்தனை கோடி ஆத்மாக்கள் இங்கே வரப்போகிறாங்க. அவங்க பாபா சொல்கிறார், நம்ம ஒரு சின்ன வட்டத்தில் இருக்கிற சேவாதாரி இல்லை, பேகத்து சேவாதாரி. குழந்தைகளுக்கு பல கோடி மடங்கு உள்ளத்தின் வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், முபாரக்குஹோ முபாரக்குஹோ. யாருக்கு? ஆல்ரவுண்டு சேவாதாரி, நிஸ்வார்த்த சேவாதாரி, பேகத்து சேவாதாரிக்கு பல கோடி மடங்கு உள்ளத்தினுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். குழந்தைகளின் உள்நாட்டு குழந்தைகளும் கூட குறைந்தவர்கள் இல்லை, வெளிநாட்டு குழந்தைகளும் குறைந்தவர்கள் இல்லை. பாபாவுடைய பார்வையில் உள்நாட்டு குழந்தைங்க வெளிநாட்டு குழந்தைங்க யாரும் யாருக்கும்
இதுதான் பாபாவுடைய திருஷ்டி. நம்முடைய திருஷ்டியும் அப்படி ஆகிட்டா பாப் சமான். யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை. பாபா சொல்ற பாப் தாதா அப்படிப்பட்ட குழந்தைகளினுடைய அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய மகிமையை உள்ளத்தோடு உள்ளமாக பாடலாக பாடிக்கொண்டிருக்கிறார். ஆகா குழந்தைகளே ஆகா. எப்படிப்பட்ட குழந்தைங்க? ஆல்ரவுண்டு சேவாதாரி, சுயநலமில்லாத சேவாதாரி, எல்லைக்கப்பாற்பட்ட சேவாதாரி குழந்தைகளை அவர்களுடைய மகிமையை உள்ளத்தோடு உள்ளமாக பாடுகிறார். மகிமையும் செய்கிறார், பாடலும் பாடுகிறார். மகிமையும் செய்கிறார், பாடலும் பாடுகிறார். ஆகா குழந்தைகளே ஆகா. ஆப் சபி வா வா பச்சே ஹோனா. நீங்க எல்லாருமே ஆகா ஆகா குழந்தை தானே. நமக்கு பேரே என்ன குழந்தை? ஆகா. நீங்க எல்லாருமே ஆகா ஆகா குழந்தை தானே. ஹாத் ஹிலா ரகே பகுத் அச்சா. உடனே எல்லாருமே கை அசைக்கிறோம். இப்போ பாபா சொல்றார் பகுத் அச்சா, ரொம்ப நல்லா இருக்கிறது. பாப் தாதாவுக்கு குழந்தைகள் மீது கர்வம், பெருமிதம் இருக்கிறது. என் பிள்ளை மாதிரி யாரு? ஃபக்கூர் ரகுத்தாக. பாப் தாதாவுக்கு நம்ம மீது என்ன இருக்குதாமா? கர்வம் இருக்குது. என் பிள்ளை மாதிரி யார் உண்டு? ஃபக்கூர், பெருமிதம் இருக்கிறது. இப்படி முழு கல்பத்திலும் ஒருத்தருமே எந்த தந்தைக்கும் கிடைத்திருக்க மாட்டார். இங்கிருக்கும் ஒவ்வொரு குழந்தையுமே சுயராஜ்ய அதிகாரி. ஒன்று ஒழுங்கா இருந்துச்சுன்னா இன்னொன்று ஒழுங்கா இருக்காது. பொதுவாகவே இயல்பா. இல்லை ரெண்டும் ஒழுங்கா இருந்துச்சுன்னா ரெண்டும் ராஜாவா இருக்குமா? அது வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் நல்லா படிப்பார், ஒருத்தர் நல்லா படிக்க வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் கலெக்டர் ரேஞ்சில் இருப்பார், ஒருத்தர் பியூன் ரேஞ்சில் இருப்பார். இது உலகத்தினுடைய சூழ்நிலை. பாபா சொல்ற முழு கல்பத்திலும் இப்படி ஒரு அப்பா யாரும் இருக்க மாட்டார். அந்த அப்பாவுக்கு ஒவ்வொரு குழந்தையுமே சுயராஜ்ய அதிகாரி ராஜா அப்படி இருக்க மாட்டார். நீங்கள் அனைவரும் சுயராஜ்ய அதிகாரி ராஜாக்கள் அல்லவா? நீங்கள் பிரஜைகள் இல்லைதானே? சில குழந்தைகள் ஆன்மீக உரையாடல் பாபாவோடு செய்கிறார்கள், கூறுகிறார்கள், பாபா எதிர்காலத்தில் நான் என்ன ஆவேன், என்னுடைய உருவ சித்திரத்தை காண்பியுங்கள் என்று. பாப்தாதா என்ன கூறுவார்? பழைய குழந்தைகளோ கூறுகிறீர்கள், ஜெகத்தம்பா हर एक को चित्र देती थी तो हमें भी चित्र दो. பழைய குழந்தைங்களுக்கெல்லாம் குழந்தைங்க சொல்றாங்களாமா, ஜெகத்தம்பாமா ஒவ்வொருவருக்குமே சித்திரம் கொடுத்திருந்தார். நீ இந்த தேவதை ஆக போற, நீ இந்த தேவதையா தான் ஆக போற அப்படின்னு ஜெகத்தம்பாமா ஒவ்வொரு குழந்தைக்கும் சித்திரம் கொடுத்திருந்தார். ஆகவே எங்களுக்கும் சித்திரம் கொடுங்கள். பாபா எனக்கு சொல்லிடுங்க, நான் தான் பழனி முருகன் சொல்லிடுங்க, நான் புருஷார்த்தம் நான் பாட்டு செஞ்சுட்டு இருப்பேன். இல்லை நீ தான் மதுரை மீனாட்சின்னு சொல்லிடுங்க, நான் பாட்டு என்ன பண்ணிட்டு இருப்பேன், புருஷார்த்தம் பண்ணுவேன். இல்லை எங்களுக்கும் சித்திரம் கொடுங்க. பிரம்மா பாபாவுக்கே இல்லை நாராயணனுடைய விஸ்வரூபம் காமிச்சு நீயே அதுவே நீ அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய புருஷார்த்தம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எங்களுக்கும் ஏதாவது ஒரு சித்திரம் காண்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் பாட்டு புருஷார்த்தம் செய்வோமே, கொடுங்க அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்களாமா குழந்தைங்க. பாப்தாதா கூறுகிறார், ஹரேக் பச்சேக்கோ பாப்னே விசித்திர தர்ப்பன் தியாகே. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாப்தாதா ஒரு அதிசய கண்ணாடி கொடுத்திருக்கிறார். இப்போ எல்லாரும் முன்னாலும் என்ன இருக்குது? ஒரு அதிசய கண்ணாடி. பாபா சார் ஒரு அதிசய கண்ணாடி கொடுத்திருக்கிறார். இந்த கண்ணாடியில் தங்களுடைய எதிர்காலத்தினுடைய சித்திரத்தை பார்க்க முடியும், நான் யார் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அந்த கண்ணாடி உங்களிடம் உள்ளதா? தெரிந்திருக்கிறீர்களா? அது என்ன மாதிரியான கண்ணாடி? முதல் வரிசையில் இருப்பவர்கள் புரிந்திருப்பீர்கள் தானே? புரிந்திருக்கிறீர்களா? அந்த கண்ணாடி நிகழ்காலத்தில் சுயராஜ்ய ஸ்திதியினுடைய கண்ணாடி. என்ன கண்ணாடி? நிகழ்காலத்தில் சுயராஜ்ய ஸ்திதியினுடைய கண்ணாடி. நிகழ்காலத்தில் சுயராஜ்ய ஸ்திதியினுடைய. இப்போ நான் சொல்றதை என் மனம் புத்தி சுபாவம் எப்படி கேட்குது? இப்போ நான் சொல்றதே இந்த கண்ணு காது மூக்கு ஐம்புலன்கள் எப்படி கேட்குது? நான் கண்ட்ரோல்டாக இருக்கிறேனா, இல்லை அடுத்தவங்க அப்படி சொன்னாங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுறேனா? சுயராஜ்யம்னா என்ன? நான் வச்சது தான் என் ராஜ்யத்தில் சட்டம். யாரும் என் ராஜ்யத்தில் என்னை யாரும் படுத்தலாம், என்னை கோவப்படுத்தவோ அழ வைக்கவோ ஏன் சிரிக்க வைக்கவோன்னு ஒரு அவசியம் கூட இல்லை.
சந்தோஷப்படுத்தணுன்ற அவசியமும் கூட இல்லை. நான் இயல்பிலேயே சந்தோஷமான ஆத்மா, அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா. அவங்க வந்தாங்க சந்தோஷமானேன்னாலுமே கூட நான் யார் இல்லைன்னு அர்த்தம்? சுயராஜ்ய அதிகாரி இல்லை. அவங்க வந்தாங்க நீ டென்ஷன் ஆக்கினாங்கன்றது மட்டும் இல்லை, அவங்க வந்தாங்க நீ சிரிக்க வச்சாங்கன்னாலுமே கூட அப்போ நாளைக்கு அவங்களே உங்களை என்ன பண்ணுவாங்க? இது இது கர்மா. இது கர்மா. எல்லாமே கணக்கு வழக்கு என்ன பண்ணி ஆகணும்? ஒரு பாபாட்டை வச்சிருந்தா மட்டும்தான் நோ ப்ராப்ளம். அவரால் நான் சந்தோஷப்பட்டேன்னா அவர் நமக்கு துக்கம் கொடுக்கும். என்ன தேகம் இல்லாத ஒருத்தர், அதனால் அவருக்கும் நமக்கும் கணக்கு வழக்கு உருவாகாது. மற்ற எந்த தேகதாரியினாலும் நான் மாறுகிறேன் என்றால் எனக்கு பேரு சுயராஜ்ய அதிகாரி. தேகதாரி மட்டுமில்லை, சுபாவம், சமஸ்காரம், இயற்கை, பொருள், சாப்பாடு எதுவுமே இருந்துட்டு போட்டோம். அதனால நான் மாறுற ஆளு இல்லை. நான் பாபாவை நினைச்சு ஆளக்கூடிய நபர். பாபா சொல்றார், உங்க கையில ஒரு விசித்திர கண்ணாடி இருக்கிறது. அது என்ன கண்ணாடி? நிகழ்காலத்தின் சுயராஜ்ய ஸ்திதியினுடைய கண்ணாடி. நிகழ்காலம் எந்த அளவு சுயராஜ்ய அதிகாரியோ அதன் அனுசாரம் உலக ராஜ்ய அதிகாரி ஆவீர்கள். இப்பொழுது தன்னை தானே கண்ணாடியில் பார்த்து கொள்ளுங்கள். சுயராஜ்ய அதிகாரியாக சதா இருக்கிறேனா, அல்லது சில நேரம் அடிமை சில நேரம் அதிகாரியாக இருக்கிறேனா? ஒருவேளை சில நேரம் அடிமை சில நேரம் அதிகாரி ஆகினால், சில நேரம் கண்கள் ஏமாற்றம் கொடுக்கிறது, சில நேரம் மனசு ஏமாற்றம் கொடுக்கின்றது, சில நேரம் வாய் ஏமாற்றி விடுகிறது, சில நேரம் காதும் கூட ஏமாற்றி விடுகிறது, வீண் விஷயங்களை கேட்பதில் ஆர்வம் வந்து விடுகிறது. ஒருவேளை ஏதேனும் இப்படி ஒரு கர்மேந்திரியம் ஏமாற்றம் கொடுத்தால், அடிமைப்படுத்தினால், இதிலிருந்து எது நிரூபிக்கப்படும்? தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் சர்வ சக்தியினுடைய வரதானம், ஆஸ்தியாக கிடைத்திருக்கும் வரதானம். அந்த வரதானத்தில் பாபா என்ன வரதானம் கொடுத்திருக்கிறார்? சர்வசக்தி. பாபா என்ன வரதானம் கொடுத்திருக்கிறார்? சர்வசக்தி. அந்த சர்வசக்திங்கிற வரதானத்தில் எந்த சக்தியெல்லாம் அடக்கம்? கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர். பாபா கொடுத்திருக்கிற சர்வசக்தியில எந்த பவர்லாம் அடக்கம்? கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர். ஒருவேளை என் காது ஏமாத்துது, கண்ணு ஏமாத்துது, வாய் ஏமாத்துது, மனசு ஏமாத்துது, இப்படி ஏதோ ஒன்று ஏமாத்திட்டு இருக்குது அப்படின்னா என்னிடம் பாபாட்டேருந்து வாங்கின சக்திகளில் எந்த ரெண்டை நான் இன்னும் கவனிக்காமலேயே இருக்கிறேன்? கண்ட்ரோலிங் பவர் அவர் கொடுக்கலே கிடையாது, கொடுத்துட்டார். ஆனால் என்னுடைய கவனம் இப்போ வரணும் இல்லையா? இந்த பொருள் சில நேரத்தில் சில பொருளை வாங்கிடுறோம், ஆனால் பயன்படுத்தாமல் விட்டுடுவோம். அது ஒரு வாரத்தில் இருந்து கெட்டே கூட போயிடலாம். இப்போ பாபாட்டை இருந்து நான் ஆஸ்தியாக, வரமாக கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் பெற்றுவிட்டேன். அப்போ இந்த ரெண்டும் பெற்றுவிட்ட பிறகு என்னை எந்த கர்மேந்திரியமோ சூட்சுமேந்திரியமோ ஏமாற்ற முடியாது. ஆகவே சிந்தனை செய்யுங்கள். சுயத்தின் மீது யார் ஒருத்தரால் ஆட்சி செய்ய முடியாதோ அவர் எப்படி உலகத்தை ஆட்சி செய்வார்? தனது நிகழ்கால ஸ்திதியினுடைய சுயராஜ்ய அதிகாரி கண்ணாடியில் செக் பண்ணுங்க. கண்ணாடி எல்லாருக்கும் கிடைத்து விட்டது தானே? கண்ணாடி கிடைத்து விட்டதா? நிகழ்காலத்தில் சுயராஜ்ய அதிகாரி கண்ணாடி கிடைத்து விட்டதா? கிடைத்து விட்டது என்றால் கை உயர்த்துங்கள். கண்ணாடியில் எந்த கரையும் இல்லைதானே? தெளிவான கண்ணாடியாக இருக்கிறதா? கண்ணாடி கிடைச்சிடுச்சா? எல்லாருக்கும் கிடைச்சிடுச்சுன்னா கை தூக்குங்க. அந்த கண்ணாடியில் கரை எதுவும் இல்லைதானே? தெளிவாக தெரிகிறதா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளையுமே சுயராஜ்ய அதிகாரிக்கான ஸ்வமான் கொடுத்து பாலனை செய்கிறார். மாஸ்டர் சர்வசக்திவான் என்கின்ற டைட்டிலும் எல்லா குழந்தைகளுக்கும் தந்தை மூலமாக கிடைத்து விட்டது. பாபா மாஸ்டர் சக்திவான்னு சொல்லலை, பாபா மாஸ்டர் சக்திவான்னு சொல்லலை, மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்ற டைட்டில் பாபா கொடுத்துருக்கிறார். சில குழந்தைங்க பாபாட்ட ஆன்மீக உரையாடல் செய்யும் போது இதையும் கூறுகிறார்கள், பாபா நீங்கள் சர்வசக்தி கொடுத்தீர்கள், ஆனால் இந்த சக்திகள் சில நேரத்தில் கபி சமைப்பர் காம் நகி கர்த்தீக. நீ கொடுத்துட்ட, சில நேரத்தில் தேவைப்படக்கூடிய நேரத்தில் வேலை செய்ய மாட்டேங்குது. தேவைப்படக்கூடிய நேரத்தில்
வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு குழந்தைங்க பாபாட்ட உரையாடல், ஆன்மீக உரையாடல் செய்கிறோம். எந்த நேரம் எந்த சக்தியை அழைக்கிறோமோ அந்த நேரம் செக் பண்ணுங்க, நான் எஜமானனாகி சீட்டில் செட்டாகி இருந்து கூப்பிட்டேனா. நாம் கம்பெனிக்காரன்ட்ட சொல்கிறோம், இந்த பொருள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கார்டு கொடுத்தோம், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணோம் சொல்லி கொடுத்தோம். அப்படி யூஸ் பண்ணாதான் அது என்ன பண்ணும், வேலை செய்யும். பாபா கூட சொல்கிறார், சர்வ சக்தி கொடுத்துட்டேன், ஆனால் அந்த சக்திக்கு நீங்கள் எப்படி ஆர்டர் கொடுக்கணும், சுயராஜ்ய அதிகாரிங்கிற அந்த சீட்டில் உட்காந்துட்டு நான் எஜமானன், நான் யாரு எஜமானன் அப்படின்ற சீட்டில் செட்டாகி விட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்களா? ஏன்னா சீட்டில் இருக்கிறவங்களுக்கு தானே ரெஸ்பெக்ட் கொடுக்கும் நம்முடைய சக்தி கூட. அப்போது ஒருவேளை யாரேனும் சீட்டில் செட்டாகவில்லை என்றால், செட்டாகாமல் இருப்பவர்களுடைய ஆர்டரை அது கேட்காது. சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறேன், மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கிறேன், தந்தை மூலமாக ஆஸ்தியாக வரதானமாக எனக்கு சர்வ சக்திகள் கிடைத்து விட்டதால் நான் அவற்றிற்கு அதிகாரியாக இருக்கிறேன். இந்த சீட்டில் செட்டாகி பிறகு ஆர்டர் செய்யுங்கள். என்ன செய்வது, எப்படி செய்வது, நடக்கவில்லையே. சீட்டிலிருந்து நீங்கள் கீழே அமர்ந்து சீட்டை விட்டு கீழே இறங்கி ஆர்டர் செய்தால் அது எப்படி உங்களுடைய ஆர்டர் கட்டளையை கேட்கும்? இன்றைய காலத்தில் கூட ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார் அப்படின்னா சீட்டில் இருக்கிறார், அப்போ எல்லாரும் அவர் பேச்சை கேட்பாங்க. சீட்டை விட்டு இறங்கிட்டார்னா அவர் பேச்சை யார் கேட்பாங்க? ஆகவே செக் பண்ணுங்க, நான் சீட்டில் செட் ஆகி இருக்கிறேனா, அதிகாரியாகி ஆர்டர் செய்கிறேனா. பாபா ஒவ்வொரு குழந்தைக்குமே அத்தாரிட்டி, அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பரமாத்மா அத்தாரிட்டி, இது சாதாரண அத்தாரிட்டி இல்லை, யாரோ ஒரு ஆத்மா கொடுத்த அத்தாரிட்டி கிடையாது, மகாத்மாட்டிருந்து கிடைச்ச அத்தாரிட்டி கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற அதிகாரம், ஆற்றல் என்னது? பரமாத்ம அத்தாரிட்டி. ஆகவே இந்த பரமாத்ம அத்தாரிட்டி மற்றும் அதிகாரத்தினுடைய ஸ்திதியில் நிலைத்திருந்து எந்த சக்தியை நீங்கள் கட்டளையிட்டு அழைத்தாலும் அது வந்தேன் ஐயா, கட்டளையிடுங்கள் எஜமானன் என்று அது உங்கள் முன்னால் பணிந்து நிற்கும். நீங்கள் பொறுமையை கூப்பிடலாம், அன்பை கூப்பிடலாம், ஆனந்தத்தை கூப்பிடலாம், சக்தி பவித்திரத்தாவை கூப்பிடலாம், எதனாலும் கூப்பிடலாம், இல்லை கண்ட்ரோலிங் ரூலிங். ஆனால் நீங்கள் பரமாத்மா அத்தாரிட்டியில் அந்த சர்வ சக்திவான் அப்படி சுயராஜ்ய அதிகாரிங்கிற சீட்டில் செட் ஆகிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஜி ஹஜூர் வந்தேன் ஐயா அப்படின்னு அது என்ன பண்ணும்? உங்கள்கிட்ட அடிபணிந்து உங்கள் கட்டளைக்காக காத்திருக்கும். சர்வசக்திவானுக்கு முன்னால் இந்த மாயா, இயற்கை, சமஸ்காரம், சுபாவம் எல்லாம் தாசி, அடிமை ஆகிவிடும். யாருக்கு முன்னாலே? மாஸ்டர் சர்வசக்திவான் சுயராஜ்ய அதிகாரிக்கு முன்னாலே என்னெல்லாம் சொல்றார் பாபா? மாயா, இயற்கை, சமஸ்காரம், சுபாவம் எல்லாம் அடிமை ஆகிவிடும். நீங்கள் எஜமானன், உங்களுக்காக அது காத்து கொண்டிருக்கும். எஜமானன் ஏதாவது ஆர்டர் தர மாட்டாரா என்று. அந்த சர்வ சக்திகளும் என்ன பண்ணிட்டு இருக்குமாமா? உங்களுக்காக காத்துட்டு இருக்கும். நம் எஜமானன் நமக்கு ஏதாவது என்ன ஒன்றும் ஆர்டர் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இந்த வியாபாரத்துல எல்லாம் சொல்லுவாங்களே, என்ன ஆர்டர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அந்த வார்த்தையை பாருங்கள், ஆர்டர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் நல்ல ஒரு கம்பெனிக்காரராக இருந்தால் உங்கள்கிட்ட எல்லா கடைக்காரரும் என்ன பண்ணுவாங்க? நமக்கும் கொஞ்சம் ஆர்டர் கொடுங்களேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி உங்கள்கிட்ட எல்லா சக்தியும், பொறுமை கேட்குது, அன்பு கேட்குது, பணிவு கேட்குது, பாபா கண்ட்ரோலிங் ரூலிங் பவர் எல்லாமே உங்கள்கிட்ட என்ன கேட்டுட்ருக்கோம்? எனக்கு ஆர்டர் கொடுங்க. அவங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டீங்க, எனக்கு ஏன் ஆர்டர் கொடுக்கல? பொறுமையை மட்டும் அடிக்கடி கூப்பிடுறீங்க. பணிவும் பாபா சொல்கிறது அதுங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்கும். எனக்கும் என்ன பண்ணுங்க? ஆர்டர் கொடுங்க. இன்றைக்கு தினம் சமர்த் திவஸ், சக்தி தினம். ஆகவே பாபா சொல்றார், என்னென்ன சக்திகள் குழந்தைகளிடம் இருக்கிறது, இதை பாப்தாதா ரிவைஸ் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார், அண்டர்லைன் இட்டுக்கொண்டு இட வைத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு சக்தி தினம், அதனால என்னென்ன சக்தி இருக்கிறது என்பதை அண்டர்லைன் பண்ண வைக்கிறார், ரிவைஸ் பண்ண வைக்கிறார். சில நேரத்தில் இந்த ஆயுத பூஜை வந்த பிறகு தான் தெரியும், ஐயோ சுத்தியல் இங்கே தான் இருக்குதா, உளி இங்கே தான் இருக்குதா, ஸ்க்ரூ இங்கே கிடக்குதான்னு தேடி கண்டு அதுக்காகவே ஆயுத பூஜை வைக்கிறது. நிறைய நேரத்தில் நிறைய பொருள் அது எங்கே போச்சுன்னு
தெரியாது, அது இருக்கும். அதனால பாபா சொல்றார், உங்கள்கிட்ட என்ன சக்தி இருக்குது நான் இன்னைக்கு அண்டர்லைன் பண்ண வைக்கிறேன், ரிவைஸ் பண்ண வைக்கிறேன். நமக்கே மறந்து போயிடுச்சு நம்மகிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்றது. சக்திஹீன் சமைப்பர் கியோ ஹோ ஜாத்தே, சில நேரங்களில் தேவைப்படக்கூடிய நேரத்தில் சக்தியற்றவராக ஏன் ஆகிவிடுகிறீர்கள்? பாப்தாதா பார்த்தார், மெஜாரிட்டி குழந்தைகளினுடைய லீக்கேஜ் இருக்கின்றது. சக்திகளினுடைய லீக்கேஜ் இருக்கும் காரணத்தினால் குறைந்து விடுகிறது. லீக்கேஜ் விசேஷமாக 2 விஷயங்களால் நடைபெறுகிறது. அந்த 2 விஷயங்கள் சங்கல்பம் மற்றும் சமயத்தை வீணாக்குதல். சங்கல்பம் மற்றும் சமயத்தை வீணாக்குறவங்களுக்கு சக்தி என்னவாயிடுது? லீக்கேஜ். வேஸ்டையே நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா சக்திகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் சொல்லுவோம், நானும் இருக்கணும் தான் நினைக்கிறேன், என்னால் முடியலாம் இல்லை, எல்லாம் இருக்குது. சங்கல்பத்தை வேஸ்ட்டு பண்ணால் எதை வேஸ்ட்டு பண்ணதா அர்த்தம்? சக்தியை வேஸ்ட்டு பண்ணுறதா அர்த்தம். அவசரம் வாய் மௌனமாக இருப்பதோடு கூடவே மனசும் என்னவாக இருக்கணும்? அதை நினைக்கிறது இதை நினைக்கிறது. சங்கல்பம் நேரம் வீணாகிவிடக்கூடாது. கராப் நகி ஹோத்தா லேக்கின் வியர்த்த, கெட்டு போல. உங்கள்கிட்ட இருக்கிற எந்த சக்தியுமே என்ன பண்ணலை? கெட்டு போல. ஆனால் என்ன ஆகிட்டு இருக்குது? வீணாயிட்டு இருக்கிறது. என்ன ஆகிட்டு இருக்கிறது? வீணாயிட்டு இருக்கிறது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க டேங்க் ஃபுல் டேங்க் ஃபுல் டேங்க் ஃபுல்னு. இப்போ தானே நான் போட்டேன் 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு. ஆனால் அங்கே ஒரு சின்ன லீக்கேஜ் இருக்கிறது. என்ன லீக்கேஜ்? சங்கல்பத்தை லீக் பண்ணுறது. எதை பற்றியாவது என்ன பண்ணிட்டு, பாவா ஞானம் சேவா இதெல்லாம் தவிர்த்துட்டு வேற எதை பற்றியாவது நினைக்கிறது, சக்தி போயிடுது. அப்போ பாபா சொல்றார், சமைப்பர் அப்போ என்னவாயிடுது? தேவைப்படும் நேரத்தில் அது நமக்கு பயன்படாமல் போய்விடுகிறது. சமைப்பர் புராகாரிய நகி கர்த்தே லேக்கின் ஜமாபி நகி கர்த்தே, தேவைப்படக்கூடிய நேரத்தில் அவங்க பெருசாக கெட்ட காரியம் செய்ய மாட்டாங்க, ஆனால் சேமிப்பு இருக்காது. சிறப் தேக்தேகே ஆஜ் புரா குச் நகி ஹுவா, குழந்தைங்க எதை மட்டும் செக் பண்ணிக்கிறாங்களாமா? நான் இன்னைக்கு கெட்ட காரியம் எதையும் செய்யலையான்னு மட்டும் பார்க்குறாங்களாமா. இதில் பெருமைப்பட்டுக்க கூடாது. வேஸ்டான காரியம் எதையும் பண்ணேனா? கெட்ட காரியம் பண்ணலை, நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் பேசுறதில்லை, தப்பாக செஞ்சிடல, ஆனால் பயனுள்ள காரியத்தை செய்தேனா? பயனுள்ள சிந்தனையை செய்தேனா? குழந்தைங்க என்ன செக் பண்ணுறாங்க? நான் தப்பு பண்ணலை தானேன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்களாமா. ஆனால் வேஸ்ட்டு பண்ணலையா, சேமிக்கலையா இதை பார்க்கறது கிடையாது. நீங்கள் ஒன்றும் தொலைக்கலை, ஆனால் சம்பாதிச்சிங்களா? நான் இன்னைக்கு ஒன்றும் பெருசாக என்ன பண்ணலை? தொலைக்கலைங்கிறது பெருமைக்கான விஷயம் இல்லை. எது பெருமைக்கான விஷயம்? சம்பாதிச்சேனா? ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு ஸ்பெஷலாக பிளெஸ்ஸிங், ஸ்பெஷலாக செஞ்சால் தான் என்ன கிடைக்கும்? ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் கிடைக்கும். இப்போ தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறாங்கன்னா, தீபாவளிக்கு முன்னால் முதலாளி சக்கையாக புழிஞ்சு வேலையை வாங்கிட்டு அப்புறம் என்ன கொடுப்பாரு? போனஸ். சும்மாவா போனஸ்னால் என்னது? அவர் இறக்கப்பட்டு ஐயோ பாவமேன்னு கொடுக்குறாரா? நாம் அதை விட 4 மடங்கு வேலை செஞ்சுருப்போம். அப்பந்தான் என்ன கிடைக்கும்? போனஸ் கிடைக்கும். போனஸ் சும்மாலாம் இல்லை. ஸ்பெஷல் பவர் வேணும்னா ஸ்பெஷலாக சேவா பண்ணணும், ஸ்பெஷலாக ஆசீர்வாதம் வாங்கணும். அப்பந்தான் என்னவாகும்? சேமிப்பாகும். சும்மா அப்படின்னா சில பேருடைய கம்பெனியில் வந்து போனஸே இருக்காது. அப்படின்னா அவங்க ஸ்பெஷலாக ஒரு வேலையும், உங்கள் கம்பெனிலலாம் போனஸ் உண்டா? எங்கள் கம்பெனிலலாம் போனஸ் கிடையாது. நாமளே போனஸ் உருவாக்கிக்க வேண்டியதான். ஸ்பெஷலாக வேலை செஞ்சு ஸ்பெஷலாக சம்பாதிச்சு எக்ஸ்ட்ரா ஓட்டி பார்க்கணும். ஓட்டிலாம் பார்க்கலன்னா என்ன கிடையாது? ஸ்பெஷல் வருமானம் கிடையாது, ரெகுலர் வருமானம் இருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் புது துணி புது பலகாரம்லாம் பண்ணவே முடியாது. புது துணி புது பலகாரம் வேணும்னா ஸ்பெஷல் ஓட்டி பார்க்கணும். பாபா சொல்கிறார், நீங்கள் தொலைக்கலை ஆனால் சம்பாதிச்சிங்களா? நீங்கள் யாருக்குமே துக்கம் கொடுக்கலை, ஆனால் கேள்வி என்னது? சுகம் கொடுத்தீங்களா? அடுத்த கேள்வி, எத்தனை பேருக்கு என் பிள்ளைய நான் நல்லா வச்சுக்கிட்டேன், போதுமா? என் வீட்டில் இருக்கிறவங்கள நல்லா வச்சுக்கிட்டேன், சரி, அதுவே பெரிய விஷயம். நிறைய பேரால் அதுவே முடியல. பாபா சொல்றார், நீங்கள் துக்கம் கொடுக்கவில்லை ஆனால் சுகம் கொடுத்தீர்களா? கமா, எத்தனை பேருக்கு?
விவரமா கேள்வி கேட்கிறார். பாபா சொல்றார், யாரையும் நிம்மதியற்றவர் ஆக்கவில்லை. அதெல்லாம் செய்வோமா நாம? இல்லை. ஆனால் அமைதியினுடைய வைப்ரேஷனை எத்தனை பேருக்கு வழங்கினேன், பரப்பினேன். யாரையும் நிம்மதியற்றவர் ஆக்கலை. என்னால் யாரும் கஷ்டப்பட்டதே கிடையாது, ரைட்டு. ஆனால் எத்தனை பேருக்கு சாந்தியினுடைய வைப்ரேஷனை பரப்பினீர்கள்? அமைதி தூதுவராகி அமைதியை எத்தனை பேருக்கு கொடுத்து வாயு மண்டலத்தின் மூலமாகவோ அல்லது சொல்லின் மூலமாகவோ வைப்ரேஷன் மூலமாகவோ சேவை செய்தேனா? ஏனெனில் புரிந்திருக்கிறீர்கள், இந்த கொஞ்ச காலத்துக்குள் புருஷோத்தம கல்யாணக்காரியாக சேமிப்பு செய்வதற்கான காரியத்தை செய்துவிட வேண்டும். இருக்கிறது கொஞ்ச நேரம். இந்த கொஞ்ச நேரம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? புருஷோத்தம கல்யாணக்காரி ஆகி புருஷோத்தம காரியம் செய்யணும், கல்யாண காரியம் செய்யணும், சேமிப்பு செய்யணும். இந்த நேரமே நன்மை செய்வதற்கும் சேமிப்பு செய்வதற்குமான நேரம். இப்பொழுது இல்லை எனில் இனி எப்பொழுதுமே இல்லை. இது ஒவ்வொரு நொடியும் நினைவு இருக்க வேண்டும். எது? கல்யாண் ஜமா. 2 வார்த்தை சொல்றார் பாபா. நன்மை செய்யணும், சேமிப்பு செய்யணும். அதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ரொம்ப குறைச்சல். இதில் நான் செய்யணும். இப்போ செய்யலைன்னா இனி எப்பொழுதும் இல்லை. இதை ஒவ்வொரு நொடியும் நினைவில் வையுங்கள் அப்படின்றார். இப்போ இல்லைன்னா யாரும் எப்போ இல்லை. இப்போ நான் நன்மை செய்யாமல் நான் எப்போ நன்மை செய்ய போகிறேன்? இப்போ சேமிப்பு செய்யாமல் நான் எப்போ செய்ய போகிறேன்? இதை ஒவ்வொரு நொடியும் நினைவு செய்யுங்கள். ஹோ ஜாயேகா, கர்லேங்கே, ஆகிடும், செஞ்சிடுவேன். இந்த வார்த்தையெல்லாம் வேலைக்கு இப்போ செய்கிறேன், இப்போ செஞ்சிடுறேன், இதுதான் வேலைக்கு உதவும். செஞ்சிருவேன், ஆகிடும், இப்பொழுது இல்லையேல் இனி எப்பொழுதும் இல்லை. பிரம்மா பாபாவினுடைய தீவிர புருஷார்த்தத்திற்கான காரணம் இதுவாகத்தான் இருந்தது. ரகசியம் போட்டு உடைக்கிறார். பிரம்மா பாபாவினுடைய தீவிர புருஷார்த்தத்திற்கான காரணம் இதுவாகத்தான் இருந்தது. இதனால் தான் அவர் நம்பர் 1 லட்சியத்தை போய் சேர்ந்தார். எதனால் தான்? இப்பொழுது இல்லையேல் இனி எப்பொழுதும் இல்லை. என்னுடைய நன்மை செய்வதற்கான காலம், எனக்கு சேமிப்பு செய்வதற்கான காலம் இப்பொழுது விட்டார். அவர் சரீரம் விட போறார். காலையில் லெட்டர் எழுதுறார். சரீரம் விடுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வாணி படிச்சிடுறார் குழந்தைங்களுக்கு. நம்முடைய நாள் எப்படி இருக்கணும்? நம்முடைய நாள் எப்படி? அவர் அப்போ 93 வயசுல உடம்பு வேற சரியில்லை 3 நாளா. ஆனாலும் அவர் டியூட்டிலேருந்து அவர் என்ன பண்ணலை? ஜகா வாங்கலை. எல்லாரும் சொல்கிறாங்க, தாதிலாம் சொல்கிறாங்க, பாபா இன்னைக்கு ஒரு நாள் சுட்டி, லீவு எடுத்துக்கோங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் பாபா என்ன பண்ணலை? இப்பொழுது இல்லையே இனி. மம்மாவுக்கு உடம்புல ஒரு சக்தியுமே இல்லை, சரீரம் விட போகிறாங்க. பாபா சொல்கிறார், எல்லா குழந்தைங்களுக்கும் திராட்சை கொடுக்க சொல்லும் மம்மாவை வச்சு. அவங்கள்ட்ட தான் சக்தியே இல்லையே. மம்மா மாட்டேன்னு சொல்லலை. அவங்கள்ட்ட இருந்த சக்தியெல்லாம் இந்த இந்த முழின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த விரல் கட்டையை நகர்த்துற அளவுக்கு தான் சக்தி இருக்குது. எந்திரிச்சு உட்காந்து ஒரு சக்தியும் இல்லை. அப்போது மம்மா கையில் ஒரு சிஸ்டர் திராட்சை வைக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களா வரிசையாக திருஷ்டி வாங்கி கை கிட்ட கை வைக்கிறாங்க. மம்மா செஞ்சது இவ்வளவுதான். அதாவது கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் பாபா சேவையை கறந்துடுறார். உன்னால இது பண்ண முடியும்ல, அப்போ அதை செய்ய. ஓட முடியலன்னா நடங்க, நடக்க முடியலன்னா தவழுங்க. நீங்கள் ஓட முடியலன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்க முடியாது. ஓட தானே முடியல. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? நடந்து போகலாம்ல. பேச முடியலன்னா என்ன கண்ணு இருக்குது இல்லை, பார்க்க முடியலன்னா என்ன சங்கல்பம் இருக்குது இல்லை, ஏதாவது ஒரு சேவை. பாபா சொல்கிறாங்க, இது புரிஞ்சதுனால தான் நம்பர் 1 அவங்கெல்லாம் ஏன் நம்பர் 1னா, சரீரம் விடுற வரைக்கும் சேவா. சரீரம் விடுற வரைக்கும் ஸ்திதியோட சேவா பெருசு இல்லை. எது பெருசு? ஸ்திதியோட. அந்த புன்னகை மாறாமல், அந்த குஷி மாறாமல், பாபா நினைவு மாறாமல். பாபா சொல்கிறாங்க, பிரம்மா பாபாவின் தீவிர புருஷார்த்தத்திற்கான காரணம் இதுவாகத்தான் இருந்தது. இதனால் தான் அவர்கள் நம்பர் 1 லட்சியத்தை அடைந்தார்கள். ஆக பாபா சக்திகளை கொடுத்து விட்டார். இன்றைய தினம் சக்தி தினம். இந்த தினத்தில் உங்களுக்கு நினைவு வருகிறது தானே, பட்சத்துக்கா ஸ்கீம் பனாவு, சிக்கனத்திற்கான திட்டம் தீட்டுங்கள்.
எங்கே லீக்கேஜ் ஆகுது, எங்கே செலவு ஜாஸ்தியாக. கம்பெனியில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மீட்டிங் போடுவாங்க. எதை குறைக்கலாம், ஆளை குறைச்சிடலாமா, இல்லைன்னா 2 மிஷினை தூக்கிடலாமா, இல்லை 2 இடத்த பிளாட்டை வித்துடலாமா. நஷ்டத்தில் போகுதுன்னா அவங்க என்ன பண்ணி ஆகணும், சிக்கனம் பண்ணி ஆகணும். நஷ்டம் அப்படின்னாலே அடுத்த வார்த்தை என்னது, சிக்கனம். அப்போ பாபா கூட சொல்றாங்க, இன்றைய தினம் சிக்கனத்திற்கான திட்டம் தீட்டுங்கள். சங்கல்பத்தினுடைய சிக்கனம், நேரத்தின் சிக்கனம், பேச்சினுடைய சிக்கனம். எது யதார்த்தமான பேச்சு இல்லையோ, யதார்த்தமற்ற வீணான பேச்சோ, அதை சிக்கனம் செய்ய வேண்டும். அதுக்காக பேசவே மாட்டேன் அப்படின்ல, நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறதே இல்லையே அப்படிலாம் சொல்லலையே பாபா. எது யதார்த்தம் இல்லையோ, எது வீணான பேச்சோ, அதை நான் என்ன பண்ணலை, பேசலை, அவ்வளவுதான். பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் சதா அத்தாரிட்டியினுடைய சீட்டில் செட்டாகி இருந்து சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாக பார்க்க விரும்புகிறார். பாபாவுடைய ஆசை என்னது, பாபா சொல்றாங்க, சதா அத்தாரிட்டி சீட்டில் செட்டாக இருந்து சுயராஜ்ய அதிகாரி ராஜா ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். பசந்தகே, உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதா? அப்பாவுக்கு பிடிக்குது, பிள்ளைக்கு நான் டாக்டர் ஆக்கி பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், உனக்கு பிடிக்குதான்னு கேட்கணும்ல. இல்லை நான் டாக்டர்லாம் ஆக மாட்டேன்னு குழந்தை சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது. நான் நினைக்கிறேன் உங்களை சதா அத்தாரிட்டியினுடைய சீட்டில் செட்டாகி சுயராஜ்ய அதிகாரி ராஜா ரூபத்தில் பார்க்க விரும்புகிறேன், பிடிக்குதா? இந்த ரூபம் பிடிக்கும் தானே, ராஜாவாக இருக்கிற ரூபம் பிடிக்கும் தானே? ஒரு பொழுதும் கபீபி பாபா எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த குழந்தையையும் டிவியில் பார்ப்பார். அப்பொழுது எந்த ரூபத்தில் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்? திடீர் விசிட். பாபா சொல்லுவேன், நான் எப்போனாலும் உங்கள் கம்பெனிக்கு வருவேன், உங்கள் ஆஃபீஸுக்கு வருவேன், உங்கள் வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி. நான் வரணுன்ற அவசியம்லாம் இல்லை. நான் வதனத்தில் இருந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுவேன் டிவியை எப்பொழுது வேண்டுமானாலும். அப்போ நீங்கள் எப்படி உட்காந்துருக்கணும்? ராஜாவாக உட்காந்துருக்கணும். ராஜா மாதிரிலாம் இல்லை, ராஜாவாகவே உட்காந்துருக்கணும். சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாக இருக்கணும். பாப்தாதாவிடம் நேச்சுரல் டிவி இருக்கிறது. பாப்தாதாவிடம் நேச்சுரல் டிவி, நேச்சுரல் பியூட்டின்னு சொல்லுவார் பாபா வழக்கமாக. அழகுன்னா எப்படி இருக்கணும்? நேச்சுரலாக இருக்கணும். டிவியும் எப்படிப்பட்ட டிவியாமா? நேச்சுரலான டிவி. இந்த நேச்சுரல் டிவிக்கு பட்டன் தபானிக்கு பட்டன் அமுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லையாமா. உங்கள் பேரை நினைச்சாலே போதும், நீங்கள் பாபாவுக்கு முன்னாலே வந்துடுவீங்க. இந்த குழந்தைய நினைச்சாலே பாபா சொல்ற, தந்தையிடம் நேச்சுரலான டிவி இருக்கிறது, இதில் பட்டன் அமுக்குவதற்கான அவசியமும் கிடையாது. ஒரே நேரத்தில் நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் பார்க்க முடியும். விசேஷமான டிவி. ஒரே நேரத்தில் நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தையும் பார்க்க முடியும். ஒவ்வொரு குழந்தையும் மூளை மூளையில் இருக்கக்கூடிய குழந்தையும் பார்க்க முடியும் அல்லவா? அப்போ பாபா சொல்றார், நாளையிலேருந்து டிவி ஓப்பன் பண்ணட்டுமா? அவர் பெர்மிஷன் கேட்குறார். கல்சே டிவி கோலை ஏன்னா பாபா நைட்டு வாணி சொல்லிட்டு இருக்கிறார், அதனால அவர் நாளைக்குன்னு சொல்றாரு. இப்போ நம்ம வாணிக்கு எப்போ கேட்டுட்டு இருக்கிறோம்? காலையில் கேட்டுட்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நமக்கு என்னன்னா, இன்னைக்கு ஃபுல் டே எப்போனாலும் பாபா என்ன பண்ணுவார்? டிவி ஆன் பண்ணி பார்ப்பார். பார்க்கட்டுமான்னு கேட்குறார். உங்கள் வீட்டுக்கு வரட்டுமான்னு ஒரு வார்த்தை கேட்கணும்ல. இந்த டிவிக்குள்ளே வர்றதுன்னா என்ன அர்த்தம்? டிவியை பார்க்குறதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? டிவி பார்க்குறதுங்கிறது அடுத்தவங்க விட்ட எட்டி பார்க்குறதுன்னு அர்த்தம். சீரியலில் பார்த்தேன், சினிமாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னதாமா? ரொம்ப கேவலமான ஒரு விஷயம்னா என்னது? அடுத்து பாபா அப்பா, நாம குழந்தை, நம்மளை பார்க்கறதுக்கு பாபா பெர்மிஷன் கேட்குறார். நான் எப்போனாலும் டிவி ஆன் பண்ணட்டுமா? உங்களை பார்க்கட்டுமா? பார்க்குற கோலத்தில் இருக்கணும்ல. பார்க்குற கோலத்தில் இருந்தால் தானே பார்க்க முடியும். இப்போ பாபா கேட்குறாங்க, நான் இன்னைக்கு ஃபுல் டே பார்ப்பேன், டிவி ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், பார்க்கலாமா? பார்த்தா என்னமா தெரிவிங்க எனக்குன்னு பாபா திருப்பி கேட்குறார். நான் டிவி ஆன் பண்ணுவேன், நான் பார்த்தா எனக்கு என்ன கோலத்தில் காட்சி கொடுப்பீங்க? பாபா அடுத்தது சொல்கிறார், பரிஸ்தா ட்ரெஸ்ஸில், பிரகாசிக்கக்கூடிய ஒளியான ட்ரெஸ்ஸில், சரீர உணர்வுங்கிற மண் இல்லாத ஒரு பிரகாசமான ஒளி ட்ரெஸ்ஸில் நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் அப்படி எனக்கு ஒரு காட்சி கொடுப்பீங்களா? திரையை வளர்க்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னால் இந்த அஷ்டசக்திகளுக்கு நிற்கிறவங்களுக்கு தெரியும்,
அசசக்திகள் போடுவோம் இல்லையா, தத்ரூப காட்சி. அதில் திரை இழுக்கிறதுக்குன்னு ஒரு பிரதர் இருப்பார். அவர் இழுக்கிறதுக்கு மேலே எல்லா சிஸ்டரையும் ஒரு முறை பார்த்துப்பார், எல்லா தேவிகளையும். ஒன்று டீ சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, ஒன்று இப்போ பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, ஒன்று மறைச்சிட்டு கிள்ளிட்டு இருக்கக்கூடாது, அதில் ஓப்பன் பண்ணிடக்கூடாது. இல்லை, எல்லாம் ரெடியா திறக்கட்டுமா? அது மாதிரி பாபா கேட்குறார், நான் வந்து பார்ப்பேன் உங்கள் வீட்டில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல. அப்போ நீங்கள் ஃபரிஸ்தா ட்ரெஸ்ஸில், ஜொலிக்கும் ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருக்கணும். அதில் சரீர உணர்வுங்கிற மண் ஒட்டி இருக்கக்கூடாது. எந்த ட்ரெஸ்ஸில்? ஃபரிஸ்தா ட்ரெஸ்ஸில், ஜொலிக்கும் ட்ரெஸ்ஸில் சரீர உணர்வுங்கிற மண் ஒட்டி இருக்கக்கூடாது. ஃபரிஸ்தா ட்ரெஸ் கொண்டவராக இருக்கணும், வெற்றி நட்சத்திரமாக இருக்கணும். அப்படிப்பட்ட மூர்த்தியாக ஒவ்வொருவரையுமே பாபா பார்க்க. எனக்கு ஒரு 4 பேர் இருந்தால் போதும் அப்படின்னு போயிட்டு இருக்கிற வாத்தியார் இவர் இல்லை. சில வாத்தியார் சொல்வார், எனக்கு 10 பேர் பாஸ் பண்ணால் போதும், எனக்கு சம்பளம் வந்துடும், அப்படிலாம் இல்லை. ஒவ்வொருவரையுமே பாபா பார்க்க விரும்புகிறார். உங்களுக்கு இது சம்மதம் தானே? நான் பாபா யார்கிட்ட சம்மதம் கேட்குறார்? நம்மகிட்ட கேட்குறேன். நான் ஃபரிஸ்தா ட்ரெஸ்ஸில் பார்க்க விரும்புகிறேன், பிரகாசிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் பார்க்க விரும்புகிறேன். அதில் கொஞ்சம் கூட தேக உணர்வுங்கிற மண் ஒட்டி இருக்கக்கூடாது. சம்மதமா? பசந்துகே, உங்களுக்கு பிடிக்குதான்னு என்ன அர்த்தம்? நீங்கள் சம்மதம் சொன்னால் நான் ஓகே, நான் வந்து பார்க்குறேன். சம்மதமா? மண்ணினுடைய ஆடையை அணிந்தால், இந்த வார்த்தை கொஞ்சம் கடுமை மாதிரி தெரியுது. மிட்டிக்கே ட்ரெஸ் பகனேங்கே தோ மிட்டிக்கே ஹோ ஜாயேங்கேனா. மண்ணினுடைய ட்ரெஸ்ஸை அணிந்தால் மண்ணோடு மண்ணாக அப்படித்தானே அப்படின்ற பாபா சொல்ற. மண்ணாகி உலகத்தில் அப்படித்தானே புதைச்சிடுறாங்க. பாபா சொல்ற, மண் ஒட்டி இருந்துச்சுன்னா மண்ணில் போயிடும் அப்படின்றார். மண் ஒட்டி இருந்துச்சுன்னா மண்ணாக போகிறதுன்னா பொதுவாக நமக்கு தெரியும் அந்த வார்த்தைக்கு எவ்வளோ லோ வைப்ரேஷன். பாபா சொல்ற, மண் ஒட்டி இருந்தால் என்னவாயிடுவோமாமா? அப்படின்னா என்ன? தாழ்ந்து. மண்ணுன்னா என்ன அர்த்தம்? அதுதானே தரை, கீழ் மட்டம், கீழே. இப்போ நம்ம மண்ணில் இல்லை, இப்போ அது அங்கே இருக்குது. அங்கே போய் ஒருத்தர் படுத்திருந்தா அவர் நிலைமை ரொம்ப மோசம் இல்லை. ஆனால் இங்கே மண் ஒட்டி இருந்தால் பாபா சொல்கிறார் அங்கே போயிடுவோன்றார். எப்படி பாபா அசரீரி, பிரம்மா பாபா ஜொலிக்கும் ட்ரெஸ்ஸில் இருக்கிறார், ஃபரிஸ்தாவாக இருக்கிறார், அப்படி தந்தையை பின்பற்றுங்கள். அப்பா எப்படி இருக்கிறார்? 2. 1 சிவபாபா எப்படி இருக்கிறார்? அசரீரி. பிரம்மா பாபா எப்படி இருக்கிறார்? ஜொலிக்கும் ட்ரெஸ். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு நாம மண்ணு படிஞ்ச ட்ரெஸ்ஸோட போட்டிருந்தா நல்லா இருக்காது இல்லையா? ஆகவே ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? பாபா போல. ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றுங்கள். ஸ்தூலத்தில் பாருங்க, கொய் ஆப்புக்கே கப்படே, யாராவது உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து மண்ணை தேய்ச்சி விடுறாங்க, கரையாக்கி விடுறாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? நான் சும்மா தான் இருந்தேன், அந்த ஆத்மா தான் கடுப்பாக்கி விட்டுச்சு அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம் இல்லையா? பாபா கேட்குறாரு, யாரோ வந்து கொஞ்சம் மண்ணை வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு பூசி விட்டுட்டாங்கன்னு வச்சுப்போம், நீங்கள் என்ன செய்வீங்க? பாபா சொல்கிறார், நமக்கு நிறைய பதில் வந்திருக்கும். அவர் பதில் லேத்தே ஹோனா, நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிடுறீங்க இல்லையா? இந்த ஆன்சர் பதில் வந்துச்சா நமக்கு? யாராவது நம்ம ட்ரெஸ்ஸில் மண்ணை பூசினா என்ன பண்ணிடணும்? அவ்வளோதான். ஒரு குழந்தை, நீங்கள் பெரிய ஆளெல்லாம் கற்பனை பண்ணாதீங்க. ஒரு குழந்தை தெரியாமல் மண்ணை தேய்ச்சி விட்டுடுச்சு, நீங்கள் வெளியில் போகிறீங்க, அது தெரியாததுக்கு அதை போய் சண்டை போட்டுட்டு இருப்போமா? அடிச்சுட்டு இருப்போமா? அது பாவம் குழந்தை. நாம் என்ன பண்ணணும்? ட்ரெஸ்ஸை, நமக்கு வீட்டில் கோடி ட்ரெஸ் இருக்குது, ஒரு வானியில் 100 ட்ரெஸ் இருக்கும். ஒவ்வொரு வானியினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு புது புது ஸ்திதியை கொடுக்கும். பாபா சொல்கிறார், ஸ்திதி தான் நமக்கு என்னது? ட்ரெஸ். என் ஸ்திதியில் ஒருத்தர் மண்ணை பூசுறாருன்னா அதனால் என்ன? பாபா சொல்கிற ஒரு வரதானத்தை ஞாபகம் வச்சா போதும், வேணா உடனே புது ட்ரெஸ். பாபா சொல்கிறாங்க, உங்கள் ட்ரெஸ்ஸில் மண் பட்டால் நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி செக் பண்ணுங்க, நான் சதா ஜொலிக்கும் ஃபரிஸ்தா ஆடையில் இருக்கிறேனா? ஆகவே ஜோ பாப்புக்கோ ஃபக்கூருகே, பாபாவுக்கு என்ன பெருமை இருக்கிறது? என்னோட ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை, அந்த சொரூபத்திலேயே இருங்கள், ராஜாவாகி இருங்கள். பிறகு இந்த மாயா உங்களுக்கு அடிமையாகிவிடும், விடை பெற்று கொண்டு சென்றுவிடும். அரை கல்பத்திற்கு உங்களிடம் விடை பெற்றுவிடும். சண்டையிடாது, யுத்தம் செய்யாது. பாப்தாதா சதா கூறுகிறார், தந்தையிடம் பலியாகிவிட்ட குழந்தைகளுக்கு ஒரு பொழுதும் தோல்வி ஏற்பட முடியாது. பாப்தாதா சதா கூறுகிறார், தந்தையிடம் பலியாகிவிட்ட குழந்தைகளுக்கு ஒருபோதும் தோல்வி ஏற்பட்டுவிட முடியாது. என் ட்ரெஸ்ஸை நானே காப்பாற்றணும்னா முடியாது. பாபா, நான் பலி, இந்த ட்ரெஸ்ஸை நீ தான் என்ன பண்ணணும்? பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க.
பலியாகிவிட்ட குழந்தைகள் ஒரு பொழுதும் தோல்வி அடைய முடியாது. ஒருவேளை தோல்வி ஆனால் அவர்கள் பலி இல்லை. சிம்பிளான ஆன்சர். ஒருவேளை தோல்வியானால் அவர்கள் பலி இல்லை. நல்லது. வரதானம். தனது ஒவ்வொரு கர்மம் மற்றும் ஒவ்வொரு விசேஷத்தின் மூலமாக, வரதானம் தனது ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு விசேஷத்தன்மை மூலம் வள்ளலை நோக்கி கை காண்பிக்கக்கூடிய, வள்ளலை நோக்கி கை காண்பிக்கக்கூடிய உண்மை சேவாதாரி ஆகுக, உண்மை சேவாதாரி ஆகுக. கர்மா நாம செய்கிறோம். நம்மள்கிட்ட ஸ்பெஷாலிட்டி ஏதோ ஒன்று இருக்குது. யாராவது நம்மளை பிரதர் உங்களை மாதிரி உண்டான்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணுமாமா? இது நான் இல்லை, அவர். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒவ்வொரு கர்மா ஒவ்வொரு விசேஷத்தாவின் மூலம் வள்ளலை நோக்கி கை காண்பிக்கக்கூடிய உண்மை சேவாதாரி ஆகுக. உண்மை சேவாதாரி. நான் இல்லை பிரதர், பாபா பண்ணார். கோயிலில் துவாரபாலகர் பார்த்துருக்கீங்களா? 2 பேர் இப்படி வச்சிருப்பார். அது ஒருத்தர் கேட்டார், மிரட்டுற மாதிரியா இருக்குது, ஒருத்தரை நினை. அந்த விரல் என்ன சொல்லுது? கோயிலுக்குள்ளே போகிற யாரை மட்டும் நினைக்கணும்? ஒருத்தரை மட்டும் நினைக்கணும். நினைக்கலைன்னா அது அந்த விரல், அப்புறம் இன்னொரு விரல். பாபா சொல்றார், தனது ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி ஒவ்வொரு கர்மா மூலம் வள்ளலை நோக்கி இஷாரா, சமிக்கை. சமிக்கை கை காண்பிக்கிறதுனா என்ன? சமிக்கை. நீங்கள் கையை தான் காமிக்கணுன்ற அவசியம் இல்லை, கண்ணை கூட காமிச்சிடலாம். யாரு? பாபா. பாபா சொல்றார், சமிக்கை காண்பிக்கக்கூடிய உண்மை சேவாதாரி ஆகுக. உண்மை சேவாதாரி எந்த ஆத்மாவிற்கும் சகயோகம் கொடுத்துவிட்டு ஸ்வயமே அட்டாயேகி நகி, தன்னிடத்தில் ஒட்ட வைத்து கொள்ள விடமாட்டார். உண்மையான சேவாதாரி எந்த ஆத்மாவிற்கும் உதவி செய்துவிட்டு யாரையும் தன்னிடம் ஒட்ட வைக்க விடமாட்டார். நம்ம யாருக்காவது உதவி செஞ்சுட்டு, ஒரு பூனைக்கு நீங்கள் ஒரு பிடி சோறு போட்டால் போதும், அது உங்கள் பின்னாலேயே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? சுத்த ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படி யாரையும் என்ன ஆக்கிடக்கூடாது. நீங்கள் மதுபன் போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போயிடுங்க, ரைட்டு, குழந்தையா இருக்கும்போது சொல்லலாம். இப்போ நமக்கு யாராவது வேணுமா? யார் போதும்? பாபா போதும். அதே மாதிரி மற்றவங்களையும் என்ன பண்ணணும்? நாம் இப்போ ரெடி பண்ணணும். பாபா சொல்றார், உண்மை சேவாதாரி எந்த ஆத்மாவிற்கும் உதவி அளித்து சகயோகம் அளித்து விட்டு தன்னிடம் ஒட்ட வைத்துக் கொள்ள மாட்டார். அவர்கள் எல்லாருடைய கனெக்ஷனை பாபாவோடு இணைத்து விடுவார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சும் பாபாவின் நினைவு தரக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய ஒவ்வொரு கர்மத்திலும் பாபா தெரிவார். அவங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் பாபாவை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். நான் என்ன பண்ண தெரியுமா, நான் என்ன பண்ண தெரியுமான்னு அப்புறம் உங்களெல்லாம் நினச்சிட்டுருவாங்க. ஐயோ, எனக்கு பாபா என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா, எனக்கு பாபா என்னென்னலாம் பண்ணதுன்னா அப்புறம் பாபாட்ட போயிடும். ஒவ்வொரு பேச்சும் பாபாவின் நினைவை கொடுக்கும். ஒவ்வொரு கர்மத்திலும் யார் தெரிவார்? இதை இவ்வளவு அழகா வச்சிருக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா பாபாவா தான் இருக்கும். அப்படின்னு நீங்க செய்யற வேலையை பார்த்து என்ன பண்ணணும்? இந்த பெர்ஃபெக்ட் இருக்கவே முடியாது. இந்த பெர்ஃபெக்ட், இந்த காரைக்கால் அம்மையார் கதை வரும். காரைக்கால் அம்மையார்ட்ட அவர் கணவர் 2 மாம்பழத்தை கொடுத்துட்டு போயிடுவார். யாரோ ஒரு சன்னியாசிக்கு அந்த அம்மா என்ன பண்ணிடும்? மாம்பழத்தை கொடுத்துரும். இவர் வந்துடுவார், கணவர் வந்துடுவார். எனக்கு மாம்பழத்தை கொடுன்னு கேட்டால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கதையில் என்னென்னா, அது சாமிகிட்ட வேண்டுவாங்க, அவங்க கையில் என்ன வந்துடும்? மாம்பழம் வந்துடும். மாம்பழத்தை கொடுத்தா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்னொரு மாம்பழத்தை கேட்பாங்க. இன்னொரு மாம்பழம் ஏற்கனவே இவர் கொடுத்தது, இது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. கதையில் என்னன்னா, இறைவன் கொடுத்த சுவை மாதிரி வேற யாரும் சுவையை கொடுக்கவே முடியாது. இறைவன் கொடுத்த பெர்ஃபெக்ஷன் மாதிரி வேற யாராலும் ஒரு பெர்ஃபெக்ஷன் என்ன பண்ண முடியாது? கொண்டு வரவே முடியாது. நம்ம சேவா அப்படி இருக்கணும். நம்முடைய சேவை யாரை நினைவுபடுத்தணுமாமா? நம்முடைய சேவையில் யார் தெரியணுமாமா? இந்த பாத்திரம் தேய்க்கும் போது சொல்லுவாங்க, பாத்திரம் தேய்ச்சா பாத்திரத்தில் நம்ம முகம் தெரியணும். பாத்திரம் தேய்ச்சா பாத்திரத்தில் அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்? பாத்திரத்தை அழுத்தி தேய்க்கணும். சும்மா தண்ணியில் காமிச்சிட்டு இறக்குறது இல்லை, அவ்வளவு அழுத்தி தேய்க்கணும். அந்த பாத்திரத்தில் என்ன தெரியணும்? நம்ம முகம் தெரியணும். ஆனால் பாபா இன்னைக்கு என்ன சொல்றாரு? பாபா முகம் தெரியணுன்றார்.
நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் இதை பாபாவை தவிர இதை வேற யாரும் இப்படி செஞ்சிருக்கவே முடியாது. உங்கள் கர்மத்தில் தந்தை தென்பட வேண்டும், உங்களுடைய பேச்சில் தந்தை நினைவு தர வேண்டும், உங்களுடைய பேச்சு தந்தை நினைவு தர வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பத்திலும் என்னுடைய விசேஷத்தின் காரணமாக, என்னுடைய சகயோகத்தின் காரணமாக என்ற எந்த ஒரு சிந்தனையும் வராது. உங்களுடைய பாபா சொல்றார், யாரு உண்மை சேவாதாரியோ அவர்களுக்கு இந்த சங்கல்பம் வராது. என் விசேஷத்தா காரணமாக இது நடந்தது, என்னுடைய உதவியினால் இது நடந்தது என்ற வார்த்தை வராது. யகு மேரே சகயோகிகே யதி ஆப்புக்கோ தேக்க, உங்களை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது இவங்க தான் எனக்கு உதவி பண்ணாங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களை பார்த்து யாரும் என்ன சொல்லக்கூடாதாமா, இவங்க எனக்கு பாபா இவங்க மூலமா என்ன பண்ணாங்க, நீங்க உதவி செய்யுங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தோணணும், இவங்க மூலமா தான் எனக்கு பாபா ஞானம் கொடுத்தார், இவங்க மூலமா தான் எனக்கு பாபா இந்த ஹெல்ப் பண்ணார், அப்படி தோணணும். ஒருவேளை உங்களை பார்த்தால் தந்தையை பார்க்கவில்லை என்றால் அது சேவையே இல்லை, நீங்கள் தந்தையை மறக்க வைத்து விட்டீர்கள். ஒரு அபாண்ட பழிய போடுறார். யாராவது நீங்க செஞ்ச சேவையை பார்த்து அவங்க உங்களை பார்த்தாங்க, பாபாவை பார்க்கல அப்படின்னா அதுக்கு பேர் என்னவே கிடையாது, சேவையே கிடையாது. அது கமா அடுத்த ஒரு பெரிய குண்டு. பாபாவை மறக்க வைத்து விட்டீர்கள். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நீங்க ஒண்ணுமே செய்யலாட்டாலும் கூட அவங்க பாபா பாபான்னு கடந்திருப்பாங்க. நீங்க எல்லாம் செஞ்சு உங்களை புகழ் பாடுனா இது எவ்வளோ பெரிய பாவம். இருக்கிறதுலேயே பெரிய பாவம் இதுதான். எது? பாபாவை மறக்க வைக்கிறது. இருக்கிறதுலேயே பெரிய புண்ணியம் இதுதான், பாபாவை நினைக்க வைக்கிறது. ரெண்டே விஷயம்தான், வேற ஒன்றுமே இல்லை. ஒருத்தரை நினைக்க வச்சுட்டிங்கன்னா புண்ணியம், ஒருத்தரை மறக்க வச்சுட்டிங்கன்னா பாவமாயிடும். பாபா உண்மை சேவாதாரி சத்தியத்தின் பக்கம் எல்லோருடைய சம்பந்தத்தை இணைப்பார், தன்னிடம் அல்ல. ஸ்லோகன்: எந்த விதத்திலும் விண்ணப்பம் இடுவதற்கு பதிலாக சதா இணக்கமாக மகிழ்ச்சியாக இருங்கள். கிசி பி பிரகார் கி அர்ஜி டால்னே கே பஜாயே, எந்த விதத்திலும் விண்ணப்பம் வைப்பதற்கு பதிலாக, விண்ணப்பம் அப்ளிகேஷன் வேண்டுகோள், பாபா எனக்கு இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடு, அதை செய், இதை செய், இது சரியில்லை அது சரியில்லை, எந்த விதத்திலும் விண்ணப்பம் வைப்பதற்கு பதிலாக சதா ராசியாக இருங்கள். சதா ராசியாக இருங்கள். பாபா கேட்பார், உனக்கு ஏதாவது செஞ்சிட்டுமா? ஒன்றும் வேண்டாம், இப்பவுமே நான் எப்படி தான் இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன். இணக்கமாக இருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல இணக்கமாக இருந்துட்டீங்கன்னா அடுத்தது நீங்கள் முன்னேறிட்டே இருப்பீங்க. இது சரியில்லை பாபா, அது சரியில்லை பாபான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுப்போமே, டவுன். அந்த இடத்துல எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியில்லைன்னு சொல்லியாச்சு இல்லையா, அப்புறம் அந்த இடமே நமக்கு தேவையில்லைல்ல. எனக்கு இந்த இடம் சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னொரு இடம் அது அப்பா டவுனா. பாபா சொல்றார், எந்த விதத்திலும் விண்ணப்பம் செய்வதற்கு பதிலாய் சதா ராசியாக இருங்கள். சதா ராசியாக இருங்கள். நாங்கள் ராசி ஆயிட்டோம், இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? நாங்கள் என்ன ஆயிட்டோம்? ராசி ஆயிட்டோம். அது மனிதனாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம். நம்ம என்னவா இருக்கணும்? ராசியாக இருக்கணும். பாபா சொல்றார், விண்ணப்பம் இடாதீர்கள். என்ன செய்யுங்க? ராசி. நீங்கள் ராசியாக இருக்கிறத பார்க்கும்போது பாபா ராசி ஆயிடுவார். அப்புறம் அவர் ராசி ஆயிட்டார்னா அவர் நமக்கு வேண்டிய எல்லாத்தையுமே செய்வார். பரசுராமருடைய அப்பா சொல்றார் பரசுராமர்கிட்ட, உங்க அம்மாவை தலையை வெட்டி கொன்னுடு அப்படின்றார். அவங்க அம்மா ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க போட்டிருக்குது. எந்த பையனாவது அம்மாவை கொல்வானா? ஆனா இவர் அப்பா சொல்லிட்டார்ல, தலையை வெட்டிட்டார். இவருக்கு ஒரே ராசி. நான் சொன்னதை பிள்ளை என்ன பண்ணிடுச்சு? கேட்டுடுச்சு. உனக்கு என்ன வரம் வேணும்? எங்கள் அம்மாவே எனக்கு கொடுத்துரு. திருப்பி அம்மா என்ன பண்ணிட்டாங்க? பாபா, இது கதையெல்லாம் கேட்க கொடூரமாக இருக்கும், ஆனால் அதில் ரகசியம் இவ்வளவுதான். சொன்னதை செய், எதுவாக இருந்தாலும் பாவமோ பழியோ அது பாபா பார்த்துக்கிட்டு. பாபா சொன்னார், நான் செய்கிறேன். பாபா சொல்கிறார், ராசி ஆயிடுங்க. பாபா ராசி ஆயிடுவார். திருப்தி, அது சரியான தமிழ் அர்த்தம் இணக்கம். நம்ம இணக்கம்னா அதுக்கு விளக்கம் சொல்லணும், புரியாது. திருப்தினா சிம்பிளாக புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் என்னோட திருப்தியாக இருக்கிறீங்கன்னா இணக்கமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த பெட்ஷீட்டோட கார்பெட்டோட திருப்தியாக இருக்கிறீங்கன்னா அதோட நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? இணக்கமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இணக்கம்னா புரியாது, அது புரிய வைக்கிறதுக்கு சிம்பிள் வார்த்தை என்னது? திருப்தி. திருப்தியாக இருங்க,
பாபா நம்முடைய எல்லா வேண்டுகோளையும் கேட்காமலே என்ன பண்ணிடுவார், திருப்தி நிறைவேற்றிடுவார். அவர் நம்முடைய வேண்டுகோளெல்லாம் நிறைவேற்ற தான் வந்திருக்கிறார். ஆனால் இருக்கிறதுல நீ திருப்தியாக இருக்கிறியான்னு மட்டும் ஒரே ஒரு பார்வை பார்க்குறார். இன்னைக்கு அவ்வியக்த இஷாரா சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய ரேகையை வரைவதற்கு ஆதாரம் சிரேஷ்ட சங்கல்பம் மற்றும் சிரேஷ்ட கர்மம். நீங்கள் ட்ரஸ்டி ஆத்மாவாக இருந்தாலும் சரி, சேவாதாரி ஆத்மாவாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டிற்குமான ஆதாரம் பாபா சொல்கிறார், चाहे ट्रस्टी आत्मा हो चाहे सेवादारी आत्मा हो, दोनों इसी आधार द्वारा नंबर ले सकते हो. இரண்டிற்குமான நம்பருமே இதனுடைய ஆதாரத்தில் தான் கிடைக்க முடியும். சிரேஷ்ட சங்கல்பம், சிரேஷ்ட கர்மா, இது மூலமாகத்தான் நீங்கள் நம்பர் பெற முடியும். அப்படின்னா நல்ல ரேங்க் பெற முடியும். दोनों को भाग्य बनाने का पूरा चांस है. இருவருக்குமே பாக்கியத்தை உருவாக்குவதற்கு முழு சான்ஸ் இருக்குது. ட்ரஸ்டின்னு பாபா யாரை பார்த்து சொல்றாரு? குடும்பஸ்தரை பார்த்து சொல்றாரு. சேவாதாரின்னு பாபா யாரை பார்த்து சொல்றாரு? சென்டரில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு. நீங்க ட்ரஸ்டியாகவும் இருக்கலாம். பாபா என்ன வார்த்தை யூஸ் பண்ணல? குடும்பஸ்தருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. உங்களுடைய வீட்டுக்கு, உங்களுடைய நிறுவனத்திற்கு நீங்கள் யார் மட்டும்தான்? ட்ரஸ்டி மட்டும்தான். அதுக்கு ஓனர்லாம் கிடையாது. நீங்கள் ட்ரஸ்டியாக இருக்கலாம். இல்லை பாபா வீட்டுக்கு வந்துட்டோம், இப்போதைக்கு நம்ம யார்? சேவாதாரி. நீங்கள் ட்ரஸ்டியாக வீட்டில் நல்ல பேர் வாங்குறதா இருந்தாலும் சரி, இங்கே நல்ல பேர் வாங்குறதா இருந்தாலும் சரி, ரெண்டுக்கும் ஆதாரம் சிரேஷ்ட சங்கல்பம், சிரேஷ்ட கர்மம். சிரேஷ்ட சங்கல்பம், சிரேஷ்ட கர்மம் இரண்டினுடைய ஆதாரத்தில் நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். இங்கே ஒருத்தவங்க முன்னேறாங்கன்னா இவ்வளோதான் விஷயம். அவங்களுடைய சங்கல்பமும் கர்மமும் எப்படி இருக்குது? சிரேஷ்டமாக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு பிகே முன்னேறிட்டு இருக்கிறாருன்னா அவருடைய சங்கல்பமும் கர்மமும் எப்படி இருக்குது? சிரேஷ்டமாக இருக்கிறது. இரண்டு பேருக்குமே பாக்கியத்தை உருவாக்குவதற்கு முழு வாய்ப்பு இருக்கிறது. யார் எவ்வளவு பாக்கியத்தை உருவாக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு உருவாக்கி கொள்ள முடியும். நான் வீட்டில் இருக்கிறேனே அதனால் நான் பின்தங்கிட்டேனோ அப்படிலாம் இல்லை. சென்டருக்கு வந்துட்டேனே அதனால் நான் முன்னேறிடுவேனா அப்படியும் கிடையாது. உங்கள் சங்கல்பமும் கர்மமும் சிரேஷ்டமாக இருந்தால் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் நம்பர் 1 ஆகிட முடியும் அப்படின்றார் பாபா. பாபா சொல்ல சங்கல்பம், சமயம், பேச்சுக்கான சிக்கன திட்டத்தை தீட்டுவதன் மூலம் வெற்றிக்கான விழாவை கொண்டாடுங்கள். வெற்றி விழாவை கொண்டாடுங்கள். நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களுக்குள் நம்பிக்கை தீபத்தை ஏற்றுங்கள்.